வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஹோட்டலில் வாங்கின புரோட்டா வச்சு எப்படி நம்ம வீட்டிலே ரொம்ப எளிய முறையில் கொத்து புரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்து புரோட்டா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் புரோட்டா 2 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கலாம். அந்த புரோட்டாவை நம்ம எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம கத்தி வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். அவங்க கடையில் கரண்டி வச்சு கொத்துவாங்க. நமக்கு வீட்டில் அப்படி கொத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் எவ்வளோ பொடிசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடிசாக வெட்டி எடுத்துடுங்க. உங்களுக்கு கத்தி வச்சு வெட்டதுக்கு இல்லைன்னா சின்னதாக கையை வச்சு கூட நீங்கள் பிச்சு எடுத்துக்கலாம். இப்படியா நம்ம எல்லா புரோட்டாவையும் வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லரி எடுத்து தொளிச்சிவி எல்லாம் பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் நம்ம பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் 1-2 மிளகா எடுத்து அதையும் பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். சால்னாவில் காரம் இருக்கும், அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கிடணும். அப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு நமக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுடுங்க. வெங்காயம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வெட்டி வச்சுருக்க மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கிடுவோம். அப்புறமா இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து அதையும் லைட்டாக கிளறி விட்டுக்கிடுவோம். இன்றைக்கி நம்ம இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். 3 புரோட்டாவுக்கு 2 முட்டை சரியாக இருக்கும். முட்டைக்கு பதிலாக நீங்கள் பொரிச்ச போன்லெஸ் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். முட்டையை இப்போ நம்ம இதில் உடைச்சி சேர்த்துக்கலாம். 2 முட்டையும் நம்ம உடைச்சி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம இந்த முட்டை வெங்காயம் தக்காளிக்கு தகுந்தாக்கில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சால்னாவில் உப்பு இருக்கும், நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம பொடிசாக வெட்டி வச்சுருக்க புரோட்டாவை இப்போ நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா புரோட்டாவும் சேர்த்து நல்லா மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரே போல் மிக்ஸ் ஆகுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சால்னாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சால்னா சேர்த்து நல்லா அந்த புரோட்டா அந்த சால்னாவை குடிச்சு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து பரிமாறினோம்னா சூப்பரான கொத்து புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்றதுல உங்களுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.